விஜய் அவர்கள் வந்து எங்கேயாவது தவற விட்டார் அப்படின்னா அதை அவங்க கடினமான எதிர்க்கிற சக்தி திமுகவுக்கு இருக்கிறது. என்னவாகும் அதிமுக இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து அது தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் போயிடும். அங்கே வந்து இப்போ சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வராங்க. சென்ட்ரல் மினிஸ்டர்ஸில் ஒரு மிகப்பெரிய கேள்வி, தமிழ்நாட்டினுடைய தொகுதிகளினுடைய பெயர்களையோ தமிழையோ கொஞ்சமாவது தெரிந்திருக்கிற நிர்மலா சீதாராமன் ஏன் வரலன்னு தெரில. விஜய் அவர்களினுடைய கட்சியையும் சிறு கட்சிகளை விழுங்கத்தான் பார்க்கும், அதை விரும்பாது. அறம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தாவேகா என்ற புதிய கட்சியின் சுனாமில் மாட்டி திமுக ஒரு எதிர்க்கட்சியாக மாறியுள்ளது. அதிமுக ஒரு பிளவை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் தமிழரின் வாக்கு சதவீதம் குறைந்துள்ளது. இந்த கட்சிகளின் அடுத்த எதிர்காலம் என்ன? இது பற்றி பேச நம்முடைய இருக்கிறார் அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன் சார். இப்போ வந்து தாவேகாவோட சுனாமியில் சிக்கி என்னென்னமோ நிகழ்ந்துருக்குது. எதிர்கட்சியாக பார்த்தா டிஎம்கே உட்காந்துருக்கு, அதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் ஏடிஎம்கே பின்னால் தள்ளப்பட்டிருக்கு. ஒரு இளைஞர்களோட பட்டாளமே இருந்த நாம் தமிழர் 4% இருக்குது. அவர் இப்போ வரைக்கும் எந்த ப்ரெஸ் மீட்டும் கொடுக்கல. இப்போ வந்து இந்த சுனாமியில் சிக்கினதுனால இந்த கட்சிகளுக்கெல்லாம் என்ன எதிர்காலம் இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். முதலாவதாக திமுக வந்து எங்கே தோற்றார்கள், தங்களை சுய பரிசோதனை எங்கே செஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, சுனாமி அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க. அவர்கள் வந்து எதிர்பார்க்கல, யாராலையும் கருத்து கணிப்பு பண்ணவே முடியலன்னு நம்ம சொல்ல முடியல. ஆனால் எல்லாருமே சொன்னாங்க ஒரு பெரிய வாக்கு சதவீதத்தை ஏற்படுத்த போகிறார். ஆனால் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக சில ஊடகங்கள் சொன்னன. அது சாதகமானா அவர்களை குளிர்ச்சிப்படுத்துவதற்கே சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு எக்ஸிஸ் போலில் கூட அவர் வந்து அமைச்சரவை பட்டியல் அப்படின்னு சொல்லலாம் வரும்பொழுது அது ட்ரோலிங் மெட்டீரியல் ஆச்சு. இப்போ ஒரு பெரிய அளவில் வாக்கு சதவீதத்தை பிளக்க போகிறார் அப்படின்ற எல்லா பிரிண்டிங் மீடியாவும் விஷுவல் மீடியாவும் எல்லாமே சொன்னது உண்மை தான். இதில் என்னென்னா அப்படி இருந்தால் இன்னும் அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கணும், பெறலை. ஆனால் ஒரு ப்ரிடிக்டபிளாக இந்த தொகுதியில் ஜெயிக்காங்க, இந்த தொகுதியெல்லாம் ஜெயிக்காங்க, வேட்பாளர் பெயர் தெரியாமல் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது பெரிய உண்மை. அது மிகப்பெரிய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், ஜாம்பவான்கள் இவங்கெல்லாம் விட்டுட்டு ஒரு முகமே தெரியாத வேட்பாளர்களுக்கு போட்டால் நம்ம கண்கூட பார்த்தோம். இன்ன வரைக்குமே அது பேர் தெரியாமல் ஆனால் விசில் அப்படின்ற ஒன்று மட்டும் மக்களுக்கு மனதில் பதிய வச்சுட்டதுனால அவர் வெற்றி முதலில் அவரை ஈஸியாகிடுச்சு. இப்போ இந்த மாதிரியான வெற்றிகளை எல்லாம் கடந்த காலத்தில் குவித்தவர்களெல்லாம் நம்ம பார்த்தோம். ஜெயலலிதா அவர்கள் பார்த்தோம், தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர், கடவுள் உருவமைகளோடு ஒப்பிட்டு அவர்களை போட்டு அந்த கல்ட்டு மனோபாவம் வந்து மக்களுக்கு வந்துச்சு. ஏனோ தெரியல, எப்பயுமே சில நேரம் வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு பெரிய மனோநிலையில் இருந்த செல்வி ஜெயலலிதாவுக்கே அந்த மாதிரி வந்துடுச்சு. அதுக்கு அப்புறமா மக்கள் வந்து 96ல் அவரையே தோக்கடிச்சிட்டாங்க. 2011 கூட ஸ்டாலின் அவர்கள் அந்த மனநிலையில் தான் இருந்தார். வைரமுத்தெல்லாம் போய் பார்க்கும்பொழுது 2வது இடம் யாருக்கு அப்படின்னு அவர் கேட்டதான் நம்ம கேள்விப்பட்டோம். அப்படின்னா அவங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்திட்டாங்க. இப்படி துர்கா ஸ்டாலின் அவர் கணக்கெடுக்கும்போது எல்லா ரிப்போர்ட்டும் தப்பாக சொல்லியிருக்காங்க, அவரே தோத்துட்டார். இப்போ நீங்கள் கேட்டீங்க திமுகவினுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு. இன்றைக்கி திமுகவினுடைய எதிர்காலம் அப்படின்றது அவர்களுடைய கட்டமைப்பு, அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது செயல்படக்கூடிய வீரியமான விஷயங்கள் இதெல்லாம் தொடரும். உதயநிதி ஸ்டாலினை வந்து எதிர்கட்சி தலைவராக மாற்றியிருக்கிறார்கள். அந்த வரிசையில் வந்து KN நேரு, ஏவாவேலெல்லாம் இருக்கிறாங்க, சட்டமன்ற கொறடா மற்றும் துணைத் தலைவரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த செயல்பாடு அப்படின்றது அவர்களுக்கு இருக்கிற மீடியா பலம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பழைய நெட்வொர்க் அப்படின்றது வந்து வச்சு நிச்சயமாக எதிர்கட்சியாக அவங்க செயல்படுவார்கள். விஜய் அவர்கள் வந்து எங்கேயாவது தவற விட்டார் அப்படின்னா அதை அவங்க கடினமான எதிர்க்கிற சக்தி திமுகவுக்கு இருக்கிறது. அதனால் திமுக இந்த அவர்கள் 24% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இல்லையா, அந்த வாக்கு சதவீதத்தை அவர்கள் தக்க வைப்பார்கள் எதிர்காலத்திலையும் கூட அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் விஜய் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஒரு வார்த்தை கூட விஜய் திட்டல. திமுக காரங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அவரை விமர்சிச்சிருக்கணும், இனியாவது வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக அவரை ஒரு அழுத்தத்துக்கு உட்படுத்தணும், இனிமேல் பேசுவாங்க. ஆனால் இதற்கு முன்னால் வந்து அவர்கள் விமர்சிக்காமல் இல்லை, விமர்சித்தார்கள். அது சட்டமன்றத்தில் பேசினாங்க, மீடியாக்கள். அவர் என்றைக்குமே திமுக இப்போ இன்றைக்கி பாருங்கள் எப்படி கட்டி அணிச்சு நாங்கள் ஒன்றுமே பேசலையே அப்படின்ற மாதிரி அவர்கள் சந்தித்துக் கொள்கிறார்களவா. இது வந்து அவங்களுக்கு ஒரு அஜெண்டா வந்து நாம் தமிழர்களுக்கு கொடுத்து நாம் தமிழர் தான் அந்த வேலையை செஞ்சுதுன்னு நம்ம நிச்சயமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா அவங்க வேறு எந்த வேலையுமே பேசாமல் கொள்கை அது இதெல்லாம் உயர்ந்த கொள்கை, அவங்களுடைய தேர்தல் அறிக்கை எல்லாம் கொடுத்தாலும் கூட தேர்தல் பரப்புரைகளில் அவங்களுடைய அட்டாக் வந்து விஜயாக தான் இருந்தது. அப்படின்னா எடுத்தால் விஜய் தான் அடுத்து ஆட்சிக்கு வர போகிறாரா,
அப்படின்றத அவங்க தெரிஞ்சு அட்டாக் பண்ண மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதை அட்டாக் பண்ணாமல் திமுக வேலையை இவர்கள் செய்தார்கள், அதை ஊக்குவித்தார்கள், ஊடகங்கள் ஊக்குவித்தது. அவருடைய பெரும்பாலான பரப்புரைகள் எல்லாத்தையும் வந்து எந்த அளவுக்கு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதாலாம் நம்ம கேள்விப்படுறோம். அதனால் இனி வந்து திமுக அவருடைய நேரடியாக அவர் பெயர்களையும் ஆட்சி கட்சி எல்லாத்தையும் குறிப்பிட்டு பேச வேண்டிய நிலை வரும், செய்வார்கள். எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு தனது வாரிசு எம்ஜிஆர் அவர்கள் அறிவிக்கலை. ஜெயலலிதா அவர்கள் முன்னால் வந்து அந்த கட்சி எடுக்கும்போது அவ்வளோ கட்டுப்பாடாக வச்சுருந்தாங்க, அவ்வளோ கட்சியை வந்து சூப்பராக வழிநடத்திட்டு போனாங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பழனிசாமி ஒரு 10 தோல்வி, இன்றைக்கி ஒரு 11 தோல்வி பார்க்குறோம். இப்போ ஒரு 17 எம்எல்ஏக்கள் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. எடப்பாடி பக்கம் போனாலும் மீதி எம்எல்ஏக்கு யார் பக்கம் இருக்காங்கன்னே தெரியலன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பிளவு உருவாகுமா? அதிமுகவோட எதிர்காலம் என்னவா இருக்கும்? அதிமுகவினுடைய எதிர்காலம் அப்படின்றது வந்து இப்போ தேர்தல் முடிவுகள் வருகிற பொழுது அந்த எதிர்காலம் அதிமுகவினுடைய எதிர்காலம்ன்றது அதிமுக நீண்ட நாட்கள் இந்த தமிழ் மண்ணில் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அது திமுகவினுடைய எதிர்ப்பலைகள் உருவானது. ஆனால் அந்த அதிமுக இதே வலிமையோடு மீண்டும் ஆட்சி கட்டில் ஏறுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது ஒரு சின்ன கட்சியாக அவர் குறுகிவிட போவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து கொள்கையை பேசுகின்ற அல்லது வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு லீடர் ஒருத்தர் வரணும். நீங்கள் குறிப்பிட்டீங்க, அவர் ஜெயலலிதா வந்து அந்த அக்ரெசிவ் இருந்தாது. அதற்கு பிறகு அவங்க வந்து ஒரு முறை நூற்றாண்டில் திமுகன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அதிமுக இருக்கும். திமுகவுக்கு ஒரு பெரிய ஆட்சி கட்டில் இருந்து எதிர்க்கிறது வேற, அவங்க எதிர்கட்சியில் இருந்து எதிர்க்கிறது வேற. இதற்கு முன்னால் நீங்கள் அதிமுகவில் ரகுபதி ஆகட்டும், செந்தில் பாலாஜி ஆகட்டும், ஏவாவேலு ஆகட்டும், இவங்கெல்லாம் அதிமுகவில் சேகர் பாபு இவங்கெல்லாம் வந்தாங்க. இப்போ இவர்கள் மீண்டும் வென்றிருக்கிறார்கள். அதே போல் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலையில் வென்று இருந்தவர்கள் இப்போ உதயசூரியில் வந்திருக்கிறாங்க. ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன், ஒரத்தநாடு வைத்தியலிங்கம், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் வந்து நான் கணக்கு போட்டு பார்த்தேன். ஒரு முன்னாள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 9 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அப்போ இதை எதுக்கு நான் இந்த தகவல்களை நான் விவரித்து சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ அதிமுக அப்படின்றது வந்து எந்த காலத்தில் அவர்களுக்கு ஒரு சங்கடம் நேருகிறதோ அவர்கள் அடுத்து அவர்களுடைய கழகமாக அவங்க திமுகவை நோக்கி நகர்றாங்க. திமுகவிலேருந்து அதிமுகவில் வந்தவங்களே இல்லையா அப்படின்னா அது ரொம்ப கைவிட்டு எண்ணிடலாம். அதிமுகத்தில் தமிழ் குடிமகன் தனக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லி இளையாங்குடியில் அன்றைக்கி அந்த தொகுதியிலேருந்து அவர் போனார். அதுக்கு பிறகு பரிதி இளம்பழுதி போனார். இது மாதிரி ரொம்ப காளிமுத்து போனார். அவர் போனார், வந்தார், இந்த மாதிரி இருந்தார். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரொம்ப இதில் சொல்ல முடியும், ரொம்ப குறைவாக தான் நீங்கள் சொல்ல முடியும். இப்போ திமுகவிலேருந்து இப்போ கடைசியாக வந்து மதுரையிலேருந்து மன்னன் ஒருத்தர் வந்து சேர்ந்தார். அவருக்கு சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி இங்கே தான் வருவாங்க, இங்கேருந்து அங்கே போவாங்க. இனி என்ன ஆகும் அப்படின்னா அதிமுக அப்படின்றது என்னவாகும்னா இப்பயே பிளவுபட்டு விஜய் ஆதரிக்கிறதுக்கு தாவேக ஆதரிக்கிறதுக்கு ஒரு குழு தயாராகிறது. எதிர்காலத்தில் என்ன ஆகும்? தாவேகாவில் தனக்கு வந்து அக்செப்டன்ஸ் இல்லைன்னா இப்போ விஎஸ் பாபு ஸ்டாலின் எதிர்த்து நின்று போனார். அவர் வந்து எங்கே வந்தார்? அதிமுகவில் தான் இருந்தார். ஸோ அதிமுகவில் சீட்டு கிடைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு வலிமையாக கொடுக்க அதாவது களப்பணி நான் செய்தாலே எனக்கு ஆதரவு தரத்துக்கு விஜய் கட்சி அதாவது ஆதவர்ஜினெல்லாம் பேசி கொண்டு வந்தார். அங்கே போய் நின்னார். அவரே நினச்சி பார்த்துருப்பாருன்னு தெரியல, வெற்றி பெற்றுட்டார். அவர் ஒரு பெரிய சேலஞ்ச் பண்ணலாம்னு முதல்வர் எடுத்து. அப்போ என்னவாகும்? அதிமுக இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து அது தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் போயிடும். அது இப்போ இது வந்து இந்த பிரிந்து போன இப்போ உதாரணத்துக்கு சிவி சண்முகம் தலைமையில் 32 பேர் போகணும், 30 பேரை போய் விஜய் ஆதரிக்கிறார்கள், மந்திரி சபை பெறுகிறார்கள், இருக்கிறார்கள். சரி, உள்ளாட்சி தேர்தல் வருது. இந்த 30 பேரும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு பெற்ற முடியுமா தமிழ்நாடு முழுவ? இப்போ எம்பி எலெக்ஷன் வருது. இந்த 30 பேருக்கு சேர்ந்தவங்களுக்கு வந்து அவர்களுக்கு தொடர்புடையவர்களுக்கு ஏதாவது சீட்டு பெற்று தர முடியுமா? ரொம்ப கஷ்டம். சீட்டு ஒருவேளை ரீஎலெக்ஷன் வருது ஒரு வருஷம் கழிச்சு, இந்த 30 பேர் போகிறாங்க, 30 பேர் மீண்டும் சீட்டு கிடைச்சிருமா? ரொம்ப குறைவு. நீங்கள் செலக்டிவாக ஒரு 7-8 பேருக்கு தான் கொடுக்க முடியும். அப்போ மற்றவர்கள் எல்லாம் அடுத்தடுத்த கட்ட பதவிகள் தான் உங்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் அப்படின்னு தான் வர முடியும். அப்போ அதிமுக நிச்சயமாக அதனுடைய அளவை அவர்கள் பெற்றிருக்கிற இந்த 21.21% தக்க வைக்க எதிர்காலத்தில் முடியாது. தலைமை பதவி இவருக்கும் கேள்விக்குறியாகும். அது எப்படி ஒன்றாகுமா அப்படின்றது, அதாவது மீண்டும் அந்த அதே வலிமையை பெறுமான்றத அது வந்து சிவி சண்முகம் அவர்கள் நடந்து கொள்வது, அவர் செய்யக்கூடிய அந்த சீட் பேர்கெனிங் இதில் தான் இருக்கிறது. அது நம்ம அடுத்தடுத்து பேசலாம். இன்றைக்கி வந்து விஜய் ஜெயிச்சதுக்கான முக்கிய காரணமே ரெண்டுக்கும், திராவிட கட்சிக்கு ரெண்டுக்கும் மாற்று வந்து விஜய் தான் ஓட்டு போட்டதால ஜெயிச்சதுன்னு சொல்கிறாங்க. அதே மாற்றுன்னு சொல்லிட்டு வந்த நாம் தமிழர் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக 1%, 4%, 8% வச்சுருந்தேன். நீங்கள் கூட தேர்தலுக்கு முன்னால் பேசும்போது கண்டிப்பாக குறையும்,
5% கீழே போகணும்னு கூட சொன்னீங்க. இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. இவங்களோட எதிர்காலம் என்னவா இருக்கும்? சீமானுக்கு மேலே இருந்த ஒரு கிரேஸ் போயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? சீமான் அவர்களுக்கு வந்து கடந்த பார்லிமெண்ட் தேர்தல் நடந்து முடிந்த பொழுதே விஜயனுடைய அரசியல் வருகையின் போது அவர் வந்து இனி இந்த அளவுக்கு சதவீதத்தை தொட முடியாதுன்னு நம்ம சொன்னோம். நமக்கு அவங்க மேலாம் எந்த தனிப்பட்ட விருப்பெல்லாம் கிடையாது. ஆனால் அவர்கள் வந்து எடுத்துக்கொண்ட பாதை வழிமுறைகள் விஜய் வந்து மட்டும் அதிகமாக பேசுனது. ஏன்னா முதல்ல விஜய் வரவேற்று பேசினார். அவர் வந்து அதுக்கப்புறம் அவர் அட்டாக் பண்ணார். அவர் எல்லாரையும் அட்டாக் பண்ணுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. எல்லாத்துக்கும் மாற்று நான் தான் அப்படின்னு. அடுத்து அவர் யாரோடையும் கூட்டணி வைக்கலன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாரையும் உறவினராக அவர் கருதி அவர்கள் மாமா சித்தப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறாரு. அப்படி சொல்லிக்கிறவர் இப்போ அண்ணாமலை பிஜேபி வந்து மேடைகளில் போய் ஏறுறாரு. விசில் அமைப்பில் பிஜேபின்னு ஆதரவு பெற்ற அமைப்பு, அதை சொன்னாலும் கோபம் வந்துடுது, அது பிஜேபி அமைப்பு அப்படின்னு. ஸோ ஆதரவு பெற்ற அமைப்பு போய் சொல்கிறார். பிராமண கடப்பாரை எடுத்து நான் வந்து பெரியாரை வீழ்த்துறேன் அப்படின்னார். பெரியார் அப்படின்ற அவர் வந்து மாற்று கருத்து. இப்போ திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள், கடவுள் நம்பிக்கை எதிராக பேசக்கூடிய தத்துவத்தை பின்பற்றுகின்ற பெரியார் அந்த ஒரு விஷயத்துக்காக ஓட்டு போடல. அதை வந்து எல்லாரும் உணர்ந்துக்கணும். அதை வந்து பிஜேபிக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. பிஜேபியுமே ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப அவங்க பெரியாரை அட்டாக் பண்ணல. ஆனாலும் அதுக்கு வந்து தயாராக இருக்கிறவங்களை தேடி பிடிக்கிற பொழுது அதுக்கு அவர் ஈல்ட் ஆகிட்டுன்னு தான் சொல்லணும். வேறு யாரையும் விட பெரியாரை வந்து நீங்கள் அதிகமாக பேசிட்டீங்க, நீங்களே மறுத்து பேசுகிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து பொதுமக்களினுடைய ஒரு நன்மதிப்பை பெறுகிறீங்க. உங்களை நோக்கி ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருகிறது. அப்படி வருகிற போது நீங்கள் நடந்து கொண்ட விதம், எதிர்கொண்ட விதம், அதற்கு நீங்கள் வருத்தம் தெரிவிக்கிற இடத்துல எந்த இடத்துலையும் இல்லை. அவர்களை தனிப்பட்ட முறையில் சமாதானப்படுத்துவோ அவங்களுக்கு நீங்கள் அந்த நிலையில் இல்லை. நான் சமாதானப்படுத்துறதுக்கு அவங்க நிறைய பணம் தான் தேவைப்படுது, அது உங்கள் பிரச்சனையாக இருக்கிற பொழுது ஒரு பெண்மணியை பொது வழியில் நீங்கள் அவமானப்படுத்துறீங்க. இது மாதிரி நிறைய ரஜினிகாந்த் ரொம்ப இதாக பேசுகிறீங்க. அப்புறம் தரம் தாழ்ந்து உங்கள் கூடவே சுற்றிட்டு இருக்கிறாரு சாட்டை துறமுருகன். ஆனால் அவர் வந்து ரொம்ப கடினமான வார்த்தைகளையும் நாம் பிரதிபலிக்க முடியாத ஒரு வார்த்தைகளையும் ஒரு தனி மனித தாக்குதலையும் அவர் நிகழ்த்துறார். நிர்வாகி மாதிரி இல்லாமல் ஒரு யூடியூபர் மாதிரி மாறிட்டார்னு கூட சொல்லலாம். இல்லை, யூடியூபர் தான். அவருக்கும் அவர் நடத்திட்டு இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற வந்து சீமான் அவர்களை அறிக்கை விடுறார். ஆனால் நீங்கள் போன இடத்துக்கெல்லாம் அடுத்த நாள் அதே தான் பண்ணுறாரு. நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க பல இடங்களுக்கு. அப்போ உங்களுக்குள்ளே என்ன அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? இது மாதிரி நிறைய அடிக்கிட்டு போகலாம். 19 லட்சம் காளியம்மாள் அவர்கள் அது ஒரு ஃபோன் சிக்கி அது எல்லாத்தையும் அவர் உளறல்கள் எல்லாம் அவர் பேசக்கூடிய சாதாரண கான்வர்சேஷன், அவர் ஒரு தலைவனாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தரையும் பொது வெளியில் என்ன மாதிரியான கமாண்ட் அடிக்கிறது ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட முறையில் என்ன வேணாலும் பேசலாம். அது அம்பலப்படுத்தப்பட்டு விட்டதுனால சீமான் அவர்களுக்கு எதிர்காலமே இல்லை அப்படின்றது என்னுடைய பார்வை கிடையாது. நம்ம வந்து ஒரு அரசியல் திறனாய்வு தான் சொல்கிறோம், வெறுப்பு எதுவும் கிடையாது. அவர் வந்து இனி ஏதாவது ஒரு கட்டமைப்பை அவர் ஏற்படுத்தணும். வேல்முருகன் மாதிரி ஒருத்தரோட அவர் சேரணும். அவர் அண்ணாமலை வந்து ஒரு தனி கட்சி காணுகிறாருன்னு பேச்சு இருக்கிறது, அந்த மாதிரி ஒருத்தரோட சேரலாம். இது மாதிரி சின்ன சின்ன அமைப்புகளை ஒன்றிணைக்க வேண்டிய காலகட்டாயம் அவருக்கு இருக்குது. தத்துவத்தை அவர் இவ்வளவு குறைகளை நான் அவர் மேலே எடுக்கிறேன். அவர் மாதிரி தமிழ்நாட்டில் தத்துவத்தை கடத்தியவர்கள் யாரும் இல்லை. இளைஞர்கள் அரசியல்படுத்தியதில் யாரும் இல்லை. ஒரு அண்ணாதுரைக்கு அப்புறமே அந்த வரிசையை அவருக்கு கொடுக்க முடியும். ஆனால் அவர் என்னன்னா அதை மாற்றி தான் பேசுவதே அவரை மறுத்து பேசுவது, அதை ஒரு உயர் நவிர்ச்சி அணியில் சில நேரங்களில் சொல்வது, அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து நான் அந்த விடுதலை பிரபாகரன் தலைமையிலான அவர் பேசிய விஷயங்கள் குறித்து கூட வரல. காரைக்குடின்னு ஒரு தொகுதி நான் போட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் வெளியில் தெரியுது அப்படின்னு அவர் சொல்வதெல்லாம் என்ன மாதிரியான மனோபாவம்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையுமே அந்தந்த ஊர் மக்களுக்கு வந்து ஒரு பெருமைப்படுத்துறதுக்கு வேறு எவ்வளவோ விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு டைஸ்லேருந்து, உணவுலேருந்து, செட்டிநாடு அரண்மனையிலேருந்து, இது மாதிரி காரைக்குடி இதுக்கு முன்னால் வெளியிலே தெரியாதா? நீங்கள் அப்படி வெளியிலே தெரியாத இடத்துல நீங்கள் 4ஆம் இடத்துக்குள்ளே போயிருக்கிறீங்க. ஒரு தொகுதியில் போட்டிட்டு நீங்கள் அந்த தொகுதியில் நீங்கள் போட்டிடுறதே இல்லை. கடலூரில் போட்டிட்டீங்க, திருவொற்றியூரில் போட்டிட்டீங்க, எதுக்கு நீங்கள் அங்கே போகிறீங்க? வேட்பாளர்கள் ஒரு டைம் போட்டிட்டவங்க அப்படியே அடுத்த டைம் மாறுறாங்க. அது வந்து எம்பி கொடுத்து எம்எல்ஏ கொடுத்தாரு. மன்சூர் அலிகான் கூட இருந்தார், ஏன் போனார்? அவர் என்ன மாதிரி விமர்சனத்தை உங்களோட வைக்கிறாரு? உங்க கூட இருந்து இப்போ ஒரு கட்சியிலேருந்து வெளியே போனவங்க கடுமையான விமர்சனத்தை தலைமை மீது வைப்பாங்க, அது நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் மீது வைக்கப்படுற எல்லாரும் வைக்கப்படுற ஒரே விமர்சனம் தெரியுங்களா? பணம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாரு அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து நெகிழ்ச்சி அடைகிறீங்க, நான் வந்து பிச்சை எடுத்து தான் கட்சி நடத்துகிறேன்றத அதே வார்த்தையை நீங்கள் பிரயோகப்படுத்துறீங்க. இது எல்லாம் ஒரு நம்பகத்தன்மையை நீங்கள் வந்து பெறுகிறீர்கள். ஆனால் நீங்கள் வைத்திருக்கிற கொள்கை, அவர் வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையெல்லாம் தமிழ்நாட்டில் யாரும் செய்யாதது. மீண்டும் ஒரு புத்துயிர்ப்பு பெறும்னா அவர் வந்து இந்த மாதிரி செய்யலாம். கூட்டணி அமைப்போடு செய்தால் அவர் கட்சியும் நீடித்து நிற்கும். இல்லைன்னா இந்த 19 லட்சமும் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் காணாமல் போகும், சரிவை சந்திக்கும்.
இந்தியாவிலேயே தேசிய கட்சிகள் ரொம்ப வலுவிழந்திருக்கிறது தமிழ்நாடுன்னு சொல்லலாம். ஒரு 27 சீட்டுகள் கொடுத்தாங்க பிஜேபி நம்பி. காங்கிரஸுக்கு 28 கொடுத்தாங்க. 28 கொடுத்தாங்க. அவங்க ஒரு 5 வாங்கிட்டாங்க. இவங்க 1 தான் வாங்கியிருக்காங்க. இப்போ காங்கிரஸோட முதுகுல குத்திருச்சுன்னு மோடி அவர்கள் கூட சொல்கிறாங்க. இங்கே வந்து தேசிய கட்சிக்கு நீ ஒரு வேலை இருக்குமா? அது பிஜேபி உண்மையாக, அதாவது கல்லை கட்டிட்டு கிணத்துல குதிச்சுட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. நீங்கள் மீளவே முடியாது. கிணத்துல விழுந்து மீளலாம், கல்லை கட்டிட்டு குதிச்சுட்டான்னு. அது மாதிரி வந்து கல்லை கட்டிட்டு தான் எடப்பாடி வந்து பிஜேபி வந்து கிணத்துல குதிச்சிட்டார். தன்னோட சேர்ந்து அவங்கள ஃபஸ்ட்டு முழுகடிச்சிட்டார், இவரும் முழுகிட்டார். அவர் அப்படி தான் சொல்லணும். எப்படின்னா ஒரு கூட்டணி அமைச்சரவைன்ற ப்ரெஷர் அவர்களுக்கு தொடர்ந்து இருக்கிறதுனால அவர் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிற தொகுதிகள் வந்து அது தொகுக்கப்படும்போது எல்லோரும் வியப்படைஞ்சாங்க. இப்போது திமுகவெல்லாம் வந்து அப்போ பாருங்கள் இந்த ராஜேந்திரன் உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னாங்க. ஆனால் அங்கே வந்து இப்போ சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வராங்க. சென்ட்ரல் மினிஸ்டர்ஸில் ஒரு மிகப்பெரிய கேள்வி, தமிழ்நாட்டினுடைய தொகுதிகளுடைய பெயர்களையோ தமிழையோ கொஞ்சமாவது தெரிந்திருக்கிற நிர்மலா சீதாராமன் ஏன் வரலன்னு தெரில. நம்ம அவர்கள் கட்சிக்கு அமித்ஷா வந்தார், பேசினார், பியூஷ் கோயல் வராரு. அவர் வந்து நம்பர் ஆஃப் வேல்யூ ஒரு 27 சீட்டை வந்து 20 சீட்டு கொடுக்குறோம், இல்லை நீங்கள் 25 கொடுங்க, 27 கொடுங்க, 30 தரோம், இந்த பேச்சு அந்த நம்பர்ஸ் தான் தெரியும். அவருக்கு தெரியுமா தான் வேலூர் எங்கே இருக்குது, பரமத்தி வேலூர் எங்கே இருக்குது, கீழ் வேலூர் எங்கே இருக்குதுன்னு அவருக்கு தெரியுமா? நீங்கள் கீழ்வேலூரில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொகுதி வந்து அவங்க வெற்றி பெற்று, பத்மநாபபுரத்தை நீங்கள் கேட்டு பெறுறீங்க, அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்று. இப்போ நீங்கள் ஊட்டியை பெற்றிருக்கிறீங்க, அதுவும் அதிர்ஷ்டவசத்தால் தான் கிடைச்சிருக்கு. நீங்கள் சொற்ப வாக்குகள் தான், சொக்கம் 1000 குறைவான வாக்குகளில் 800 சில்லற வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. தளி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தேர்வு. அந்த தளி வந்து 500 வாக்குகள்லாம் தவற விட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு 4-5 குறிப்பிட்ட தகுதிகள் தான் அவர்களுக்கு. நான் தளி தான் நம்மளுடைய கணக்கீட்டில் கூட தளி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று கிடைக்கலாம், அவினாசி ஒன்று கிடைக்கலாம். இது 2 தான் நம்ம கூட சொல்லியிருந்தோம். ஆனால் அவர்களுக்கு நம்ம நினச்சி பார்க்காத தளியும் தவிர்த்து அவர்களுக்கு வந்து உதகமண்டலம் ஒரு தொகுதியாக வந்து நிற்கிது. அதனால் பிஜேபிக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதிமுகவிலேருந்து பிரிஞ்சு போணுச்சுன்னா, அதிமுக சுருங்கி அடி போயிடுச்சுன்னா, அதிமுக உட்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் எந்த ஒரு கட்சியை எதிர்க்கிறதுனா அது பிஜேபிக்கு மட்டும்தான் எதிர்க்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க அவங்க. எந்த கட்சி அவருக்கு ஆதரவாக இருக்குது, சின்ன சின்ன இந்த அமைப்புகளாக இருக்கிறத விட்டுருங்க. ரெகனைஸ்டு பார்ட்டி நீங்கள் யார் ஐயுஎம்எல் அவங்களை ஆதரிக்க போதா, விசிக்கு ஆதரிக்க, இடதுசாரிகளுடைய டோட்டல் இது கிடையாது. தேமுதிக அவங்க ஏற்கனவே பிரிஞ்சு திமுக பக்கம் போயிட்டாங்க. அவங்களுக்கும் இந்த மேலே புரிஞ்சிடும் பிஜேபியினுடைய ஆதரவு நிலையம். இப்போ இந்த மாதிரி பாரிவேந்தர் இந்த மாதிரி அவரெல்லாம் ஏற்கனவே நீங்கள் விஜய் உடனே கூப்பிட்டு நீங்கள் ஆதரவு கொடுங்கன்ற மாதிரி அறிக்கை அப்போது விட்டுட்டார். அப்போ அந்த மனோநிலை மாறிடுச்சு. புதிய தலைமுறை விஜய் அவர்களுக்கு தான் ஆதரவாக செயல்பட்டதை பார்த்தோம். அப்போ எந்த கட்சி உங்களுக்கு இருக்குன்னு தெரில. உடனே தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்களே அவங்களோட வேண்டி விரும்பி தோல்வியை கேட்டுக்கிட்ட ஒரே கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ். அவர்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அப்போ அவருடைய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. காங்கிரஸ் வந்து தனி தொழிற்திருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ அடிச்சுக்கிறாங்க. அதாவது யார் மந்திரி பதவி வேணும், 2 வேணும், அவங்க மேயர், இதெல்லாம் முன்கூட்டி எல்லாம் போட்டுட்டு தான் வந்துட்டாங்க. ஏன்னா எதிர்கால அரசியலில் நீண்ட தொலைநோக்கு பார்வை அவர்களுக்கு உண்டு. இப்போ எல்லோரும் என்ன பண்ண அவசரப்பட்டு போய் கொடுத்துட்டீங்களே, இல்லையே முதல்ல நாங்கள் வந்துட்டோம். இப்போ இந்த 2 கிளைமிங்கே நடக்கும். அவர்களுக்கான ஒரு காங்கிரஸ் கட்சிக்கான ஒரு வரவேற்பு, பாராளுமன்ற தேர்தல் ஆகட்டும், அடுத்த ஒரு உள்ளாட்சி தேர்தல், அவங்களுக்கான ஸ்பேஸை வந்து காங்கிரஸுக்கு இருக்குது, பிஜேபிக்கு நிச்சயமாக கிடையாது. சார், இப்போ சிறிய கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவை நம்பி இருந்த ஒரு சார்பு நிலை தான் இருந்தது. இப்போ தாவேகா வந்தது வந்து ஒரு புத்துரிப்பு பெற்றுச்சு. அவங்களும் ஒரு பிரதிநிதித்துவம் வேணுங்கிற மாதிரி இன்னைக்கு நிலைமையில் இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அமைச்சரவையில் கூட பல கட்சிகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த அளவில் சரியாக இருக்குன்னு தெரியல. அதிமுக ஒரு பெரிய அளவில் ஆதரவு கொடுத்துட்டா என்ன ஆகுன்னு தெரியல. ஒருவேளை இந்த 120 சீட்டுகளை மட்டுமே அவர்கள் பெற்றிருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக விசிகாவில் ஒரு மந்திரி பதவி வரலாம். தேமுதிக கூட கேட்டு அவர்கள் வந்து மந்திரி பதவிகள் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டதாகவும், அதனால தான் அது கொஞ்சம் தயங்கியதாகவும், ஒரு சீட்டுக்கு எப்படி கொடுத்து நம்ம சமாளிக்கிறது அப்படின்றதாகவும் நம்ம கேள்விப்படுறோம். அப்போ இனி நீங்கள் கேட்டீங்க சிறிய கட்சிகள் கொஞ்சம் பலம் பொருத்தியதாக தான் இருக்கும். அவங்களோட பேரிங் கெப்பாசிட்டி ஒரு இது வந்து கொஞ்சம் அளவில் அவங்க கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இதில் விசிகாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அவங்க வந்து பண்ணிப்பாங்க. அடுத்த முறை நிற்கும்போது அவங்க திமுக பக்கம் இருந்தாலும் சரி, தாவேக பக்கம் இருந்தாலும் சரி, அவங்க சின்னத்தில் நிற்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒருத்தர் பற்றி நீங்கள் கேட்கவும் இல்லை, பேசவும் முடியாத ஒரு நிலைமையில் திரு கமலஹாசன் கடந்த தேர்தலில் 2.4 அவர் இப்போ அவர் உதயசூரியனில் நின்று இருந்தாலும் அது வேஸ்ட்டு. அது கரெக்டாக அவர் கணிச்சிட்டார். அடுத்த முறை இப்போ கமலஹாசன் அவர்களுக்கு இதே இப்போது திமுக சார்பில் அவர் நிற்கிறார் ஒரு தேர்தல், அது பாராளுமன்ற தேர்தலாகட்டும் எதில் ஒன்று நிற்கிறாருன்னா நிச்சயமாக டார்ச் லைட்டில் தான் நிற்பார். வைகோ அவர்கள் மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகிட்டு தமிமுன் அன்சாரி, ஜவஹர்லா எல்லாரும் அவங்க சின்னத்தை தேர்ந்தெடுத்து தான் நிற்பாங்க.
இப்போ அமமுக குக்கர் சின்னம் அந்த ஒரு நாள் அவர் ஆட்டி படைச்சிட்டாரு இல்லையா, ஒரு குக்கரை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுக்காக அந்த ஒருத்தரை தூக்க நினைச்சு அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு நாள் பதவி பிரமாணத்தை அவர் நிறுத்தி வச்சுட்டார். இல்லைன்னா அன்னைக்கு நடந்திருக்கும். இன்னைக்கு இருக்கிற முதல்வரே ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க லெவலுக்கு அப்படின்ற அளவுக்கு போய் அது ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. அது விசாரணை வரலாம், அவர் ஆட்சி அதிகாரத்தில் ஏற்றிருக்கனால அதை டைலூட் ஆகலாம். அப்போது சிறிய கட்சிகள் அவரவர்கள் சின்னத்தில் நிற்கக்கூடிய வலிமை பெற்றவர்கள் எல்லாருக்குமே ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு அவர்களுக்கு வந்து வேல்யூ தனிப்பெரும் பெருமை பெற்றிருந்தா இதுவும் இன்னொரு திமுக மாதிரி வருங்காலத்தில் எதிர்காலத்தில் சின்னத்தில் விடாமல் எங்கள் சின்னத்திலே நில்லுங்க, ஜெயலலிதா அவர்கள் 234 தொகுதியில் நின்னார் பார்த்தீங்களா, அது மாதிரி நிலையும் அடுத்தடுத்த தேர்தல்களில் வரும். இந்த அடுத்து இமீடியட்டாக வரக்கூடிய தேர்தல் 2 வருடத்தில் வந்தாலும் சரி இருந்தாலும் அந்த தேர்தலில் சிறு கட்சிகளுக்கு வேல்யூ இருக்கும். அதற்கு பிறகு விஜய் அவர்களுடைய கட்சியும் சிறு கட்சிகளை விழுங்கத்தான் பார்க்கும், அதை விரும்பாது. இப்படி தான் தமிழ்நாடு அரசியலில் நோக்கி பயணப்படும். தாவேகாவின் வருகை வந்து சில கட்சிகளுக்கு பெரிய அடி, சில கட்சிகளை வந்து கிட்டத்தட்ட கீழே இறக்கி விட்டுருச்சுன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு கட்சியும் நீ எப்படி சர்வை பண்ணுதுன்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி நேயர்களே, இது போன்ற அரசியல் நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பின்தொடருங்கள் அறம் தமிழை. நன்றி.